இனிய காலை வணக்கம். ஜூலை 16, 2017 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் வெவ்வேறு செய்திகள் தான் தலைப்பு செய்தியாக அமைஞ்சிருக்கு. அதன்படி தினத்தந்தியில சசிகலாவின் சிறப்பு வசதிக்காக ரூபாய் 2 கோடி கொடுத்ததாக புகார். பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அதிகாரிகள் திடீர் சோதனை. ஆதாரங்களை அழிக்கப்பட்டதாக வெளியான தகவல்களால் பரபரப்பு. இதையடுத்து தினமலர்ல நாட்டின் 14வது ஜனாதிபதிக்கான தேர்தல் நாளை. முழு ஏற்பாட்டுடன் பார்லிமெண்ட் தயார். அனைத்து மாநில சட்டசபைகளும் சுறுசுறுப்பு. நாட்டின் 14வது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதில் எம்பி எம்எல்ஏக்கள் ஓட்டளிக்க உள்ளனர். பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் ஓட்டு பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் செய்துள்ளது. இதே தினமலர்ல இரண்டாவது ஹெட்லைன்ஸா இளைஞர்கள் கூடி குளம் வெட்டி சாதனை. அரசை நாடியிராமல் பிரச்சனைக்கு தீர்வு. நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அரசை எதிர்நோக்காமல் கோவை சின்னத்தடாகம் அருகே கிராம இளைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து புதிய குளத்தை வெட்டியுள்ளனர். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுன்னு இரண்டாவது ஹெட்லைன்ஸா தினமலர்ல அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து தினகரன்ல ஸ்மார்ட் கார்டு வழங்குவதில் மேலும் தாமதம். அச்சிடும் பணி கடும் பாதிப்பு. இ சேவை மையங்களிலும் பட்டுவாடாவில் குளறுபடி. அடுத்த செய்தியா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். டிராபிக் ராமசாமி தற்கொலை மிரட்டல்ன்ற செய்தியை தினகரன்ல கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி மற்ற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து 85% இடஒதுக்கீடுக்கு தடை. சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். மு.க. ஸ்டாலின் அறிக்கை என்ற செய்தியை தினத்தந்தியில குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அணைக்கு நீர்வரத்து 3501 கன அடியானது. மேட்டூரிலிருந்து 1200 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக 1200 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அணையின் கீழ்மட்ட மதகுகள் வழியாக தண்ணீர் பாய்ந்தோடுகிறதுன்னு புகைப்படத்தோட தினகரன்ல விளக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்த செய்தியா சமாஜ்வாதியில் முலாயம் அகிலேஷ் ஆதரவாளர்கள் குழப்பம். ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு யாருக்கு என்பதில் இழுவரின்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினமலர்ல அடுத்த செய்தியா அதிமுகவை கைப்பற்ற அதிரடி வியூகம். பொதுக்குழு உறுப்பினர்களை வளைக்கிறார் தினகரன் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தினத்தந்தியில உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாத பலவீனமான ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கிறது. ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ள செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த செய்தியா சென்னை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்குள் அகோரிகள் வந்ததால் சுத்தம் செய்ய சுத்தியாகம் செய்வதற்காக மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று காலை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அடுத்த செய்தியா அமராவதியை தலைநகராக மாற்ற விஜயதசமி நாளில் பணிகள் துவக்கம்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினமலர்ல அடுத்த செய்தியா மனித கழிவை அகற்ற மனிதர்களா நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை தினகரன்ல கொடுத்திருக்காங்க. அதன்படி 5 ஆண்டில் 227% அதிகரிப்பு. டெல்லியை கிடுகிடுக்க வைக்கும் பாலியல் பலாத்காரங்கள். பலனில்லா சட்டங்கள். நீதிக்காக போராட்டம் தொடர்கிறது. விளையாட்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்தியா. கேப்டன் மித்தாலி ராஜ் சதத்தால் நியூசிலாந்தை பந்தாடியது. விம்பிள்டன் டென்னிஸ் ஸ்பெயின் வீராங்கனை முகுருஜா சாம்பியன். வீனஸ் வில்லியம்ஸை வீழ்த்தினார். உலக பேரா தடகளம் தங்கம் வென்று சாதித்துள்ளார் சுந்தர் சிங். இன்றைக்கான பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். சென்னை நிலவரப்படி இன்று 1 லிட்டர் பெட்ரோலானது 66.57 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டரானது 57.92 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவடையுது. இது போல சுவாரஸ்யமான இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com எனும் இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.